காலை 8:30. சொல்லுங்க ஓவியா, என்னன்னு சொல்லுங்க. நான் bowling போட்டா நீங்க எல்லாரும் அவுட் ஆயிருவீங்க. அம்மா தாயே, நீங்க பவுலிங் போட்டு அப்படியே கிழிச்சிட்டாலும் நாங்க அப்படியே அவுட் ஆகி கிழிச்சிருவோம். மூஞ்சியும் முகர கட்டையும். ஏய் இங்க வாடி. காயு கூல் டவுன். என்னால கக்கூஸ் கழுவ முடியாது சக்தி. இவளுக்கெல்லாம் கக்கூஸ் கழுவவே முடியாது. ஒரு ஓவர் டாலரேட் பண்ணுங்க. அவ போற முடியாது சக்தி, முடியவே முடியாது. அங்க பாருங்க, நான் சொல்லாம கேட்காம எந்திரச்சு போயிட்டேன். வாயை மூடி. நீ எதுக்கு வாய் பேசுற? வாயை மூடிட்டு உட்கார். ஒரு ஓவர் டாலரேட் பண்ணிட்டேன்னா கமல் சார் என்னை கூப்பிட்டு கேட்பாரு. நான் பேசிக்கிறேன் அவரு. முடியாது சக்தி. அவர் என்னை கூப்பிட்டு கேட்பாரு. சரிங்களா? இல்ல சக்தி, இது ரொம்ப தப்பா இருக்கு. நமி நீ என்ன சொல்றீங்க? நம்ம நீங்க ஒரு ஓவர் நம்ம டாலரேட் பண்ணிட்டோம்னா கமல் சார் என்னை கூப்பிட்டு பேசுவார். நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சரிங்களா? இல்ல ரூல்ஸ் நான் படிச்சிருக்கேன். எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க. உன்னை செருப்பாலேயே அடிப்பண்டி. உன்னை செருப்பாலேயே அடிப்பண்டி. நீ பேசாத. காலை 10 மணி. ஏய் என்னடி பால் போடுற? ஓவியா பால் போட்டா இந்த மாதிரி நான் பேட்டே பண்ண மாட்டேன். இங்க பாரு, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கறனால யாருக்கு என்ன யூஸ் பிரயோஜனம் உனக்கு தெரியுமா? எனக்கு ஏதாச்சும் ஜிஞ்சர் கார்டமும் கொஞ்சம் கொடுங்களே ப்ளீஸ். எஸ் ஆமா நீங்க போங்க, நீங்க உள்ள போங்க. நான் வரல, உள்ள வரல. நீங்க உள்ள வாங்க. இல்ல நான் உள்ள வரல. என்ன விடுங்க, தனியா விடுங்க. என்னடி நீங்க சீன் போட்டுட்டு இருக்கியா? செருப்பாலே அடிப்பேன். சரியா? வெளிய வந்தீனா உன்னை கொன்னே போடுவேன். இல்ல என்ன விடுங்க, நான் வரல, உள்ள வரல. ஏய் உள்ள போடி. வரல, என்ன 10 நிமிஷம் தனியா விடுங்க. ஒரு நாளைக்கு உனக்கு இருக்கு, செருப்பாலே அடி இருக்கு உனக்கு. சக்தி நீங்க பேட்டிங் பண்ணுங்க. காயு பேட்டிங் பண்ணுங்க நீங்க. அவ என்ன பெரிய இவளா? மூஞ்சியும் நீங்க பேட் புடிங்கனா நீங்க பால் போடுங்க. இருமா. சக்தி இருமா, மைக்ல சிக்குதுமா. மூஞ்சி முகர கட்ட போடுற பால் கூட உன்னால அடிக்க முடியாதா? காயு ஒரு ஓவர் டாலரேட் பண்ணு காயு. இல்ல சக்தி, என்னால முடியாது. அம்பையர் நாளைக்கு என்கிட்ட வந்து பேசுவார். அக்கா இல்லக்கா, நான் ரூல் புக்ஸ்ல படிச்சேன். எல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம வந்து போய் அம்பையர் அவுட் சொன்னா அம்பையர் அவுட் கொடுத்துருவாரு. சக்தி அதான் ஜூலி சொல்றா பாத்தியா? அந்த மாதிரி தான் சக்தி, அவுட் கொடுத்துறலாம் சக்தி. அப்படி எனக்கு தெரியலையே. ஆனா இல்ல நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சேன். நமி என்ன நடக்குது? எல்லாத்தையும் இந்த கிருஷ்ணா பாத்துக்குறேன். கிருஷ்ணா பாத்துக்குவானா? யார் இவன்? மதியம் 12:30. ஐயோ அண்ணா வலிக்குதண்ணா. என்னமாச்சு? ஐயோ வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. ஐயோ போன் கீழ விழுந்து கத்துங்க. போன் கொண்டு வந்திருக்கேன். சரியா? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்ன வந்துருச்சா? ஒண்ணு இல்ல, கணேஷ் முட்டை 2 வாங்கி தரேன். பிக் பாஸ் மைக்ல சிக்குது. பிக் பாஸ் முடியல. பிக் பாஸ் சக்தி ஓவியாவை வீட்டை விட்டு அனுப்பணும். சக்தி காயு நான் சொல்றது கேளு. நீ ஒரு நாள் டாலரேட் பண்ணு. பிட்டாரி பிரிச்சுட்டு போகுது பாத்தியா பிட்டாரி. மாலை 5:45. ஜூலி விஷம்ண்ணே, சரியான விஷம். ஐயோ நமக்காகாதுண்ணே. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மேல வந்து சாய்வான, அதான் பேசிக்கிறது. ஐயோ அது நமக்காகாதுண்ணே. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீங்க மடியில படுக்க வைப்பீங்களா? அங்க தப்புண்ணே. இல்லடா நான் பேசுறேன்டா. நீ சும்மா இருந்தா கொஞ்சம் நான் விடனானா. இந்த பொண்ணு அப்படி பேசிட்டு இருக்கு. அவளும் அவ முகர கட்டையும் அத போய் பாத்துட்டு இருக்கு. காயு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னால கக்கூஸ் கழுவ முடியாது. என்னால கக்கூஸ் கழுவவே முடியாது. அவன யார் இப்ப கழுவ சொன்னா? சிரிக்காதீங்க ஸ்நேகன். நீங்க சிரிக்காதீங்க விடுங்க. காயு இருங்க. நீ ஒரு நாள் என்னால முடியாது. எல்லாத்துக்கும் அவதான காரணம். ஏய் நீ பேசாத, நீ வாயை மூடு. மைக்ல இருந்து மைக்ல கால்ல மாட்டிடுறா. கரெக்ட்டா கிருஷ்ணா எல்லாத்தையும் பாத்துக்குவார். இல்ல அந்த பொண்ணு தப்புனே. காயு சொல்றது கேளு. கேமரால நம்ம எல்லாரும் பேசிரலாம். சோறு சாப்பிட மாட்டோம், சோறு சமைக்கவும் மாட்டோம். ஆமா வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் கேமராட்ட போய் பேசுங்க. எல்லாம் வாங்க கேமராட்ட வாங்க எல்லாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே காயு இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன். காயு டேய் நான்
பிக் பாஸ் பேசிட்டு இருக்கேன், எங்க அம்மாட்ட பேசல. மைக்கை விட்டு கொடுங்கடா. நீ டென்ஷன் ஆகு, நீ டென்ஷன் ஆகு. கக்கூஸ் கழுவ முடியாது. டென்ஷன் எதுக்கு டென்ஷன் ஆற? இப்போ அவ தப்பு பண்ணா அவ பாத்துக்கோ, நீ ஏன் டென்ஷன் ஆற? தலைவன் நான் தான் பேசணும். கணேசன் முட்டை தின்னு அதே சொல்லுங்க. பிக் பாஸ் கிட்ட வாங்க. பிக் பாஸ் நாங்க 9 பேர் இல்லை ப்ரோ, கொஞ்சம் நிறைய கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 9 பேத்துக்கு ஒருத்தர் எதிர்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க பிக் பாஸ், எங்களால் முடியல. காயு நீங்க கொஞ்சம் அடங்கி இருக்கீங்களா? ஏதாச்சும் பண்ணுங்க பிக் பாஸ், எங்களால் முடியல. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த முட்டை இங்க பாருங்க, பிக் பாஸ் காய் இந்த வேற கணேசா முட்டை சாப்பிட்டே இருக்கிறேன். நாங்க இப்ப என்ன பண்றது? அப்படியே அதெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே, அது அவங்க இஷ்டம். அண்ணா இல்லண்ணே, இல்ல எல்லாத்துக்கும் எல்லாமே காரணம். ஆண்டி ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஐசா என் மைக்கு பாத்தீங்களா? கழட்டி போட்டுருந்தேன். ஐ டோன்ட் நோ வேற என்னமோ ஜட்டி கழட்டி போட்ட மாதிரி சொல்றான் பாத்தியா? அண்ணா அங்க பாக்கலையா? லிவிங் ரூம்ல இருந்துச்சு போல. ஏய் இங்கதான்மா கழட்டி வச்சிருந்தேன். இல்ல அங்கதான. ஐ திங்க் தேர் இல்ல ஓவியா எடுத்து போய்டா. அங்க போய் ஓவியா எடுத்து போய்டா. ஐ திங்க் தேர் இன் தி ரூம், தி லிவிங் ரூம். யாருக்குமே கொடுக்கிறது இல்ல முட்டை, யாருக்கும் கொடுக்கிறது அவனே நீங்கறான். வாட் அபௌட் முட்டை? ஒத்துக்க முடியாது. முட்டை ஆரவ் ரைசர் 2 பேர் ரிவ்யூ ரூமுக்கு வாங்க. நீங்க பிக் பாஸின் விதிமுறைகளை மீறி விட்டீர்கள். அதனால் இன்று முதல் வியாழக்கிழமை வரை ஆரவ் என்ன கூற வேண்டுமோ அது ரைச மூலம் தான் கூற வேண்டும். ஆரவ் என்ன கேட்க வேண்டுமோ அது ரைச மூலமா தான் கேட்க வேண்டும். நாங்க கேட்கறது தயவு செஞ்சு கொடுக்க வேண்டும். வாட் யூ சே? மூடி போங்க. காய் மட்டும் கூட காய் மட்டும். பிக் பாஸ் தயவு செஞ்சு எங்க யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ஏதோ கிறுக்குத்தனமான வேலை பண்ணிட்டு இருந்திருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. அடுத்த கணேச முட்டைக்காக அவன் அனுப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் என்னைய தலைவன் ஆக்கிட்டீங்க பிக் பாஸ். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடி கட்டு.